நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நல்ல ஒரு சூப்பரான வர்ஷிப் நடத்தணும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தில் இறங்குனது உண்மை. அந்த மகிமை எல்லாத்துக்குள்ள இறங்குச்சா? இல்லை. யாரு உண்மையா அவரை உணர்ந்து கண்களை மூடி அந்த பாடலை பாடி அப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இருதயத்தில் ஆழத்தில் இருக்க ஆண்டவரே நான் இன்னும் உங்களை ஆராதிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு யார் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ அவங்க மேலதான் அந்த பிரச்சனை இறங்கும். நம்ம வந்துட்டு எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்தோம் அப்படின்னா பரவாயில்ல, இன்னும் 10 வருஷம் இல்லை, இன்னும் 15 வருஷம் இல்லை, 50 வருஷம்னாலும் இருக்கலாம். ஆனா அது நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில 1 இன்ச் மாற்றம் கூட. ஏன்? பிகாஸ் என் வாய்கள் திறக்கப்படலையே. இருக்கீங்களா? அப்ப நம்ம வாய்கள் திறக்கப்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியம். என்ன பேசுறோம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும். நீ நல்லா இருப்பா, நீ வாழ்ந்து இருப்பா. உருப்பட மாட்டடா டே, உருப்படவே மாட்ட. இங்க ஓபன் பண்றோம். ஆசீர்வாதம் யாருடையது? தேவனுடையது. சாபம் யாருடையது? பிசாசு தான் கொண்டு வருவான் பிரச்சனைகளை. ஆண்டவர் என் வாழ்க்கையில தீமையை அனுபவிக்கக்கூடிய ஆண்டவர் இல்லை. என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர். அவருடைய ஜீவனே எனக்கு கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, அவருடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்பாரு. ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் எதுவுமே வரல அப்படின்னா, என் நாவுகள் ஓபன் பண்ற டோர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத டோரை தான் ஓபன் பண்ணு. நீ வேணா பாரு, அவன் சாகிறத என் கண்ணால பார்ப்பேன். அவன் அடிப்பட்டு ரோட்ல அடிப்பட்டு தான் அவன் சாவான். ஞாயிற்றுக்கிழமை சபையில் என்னது? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. எந்த டோர் அங்க ஓபன் பண்றோம்? நம்ம பொறாமையை வச்சுக்கிட்டு, வஞ்சத்தை வச்சுக்கிட்டு, வன்மத்தை வச்சுக்கிட்டு அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துகிட்டு அப்பான்னு கூப்பிடுறதுனா அவர் இறங்கி வரக்கூடிய ஆண்டவர் அல்ல. பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். நம்முடைய வாய்கள் நம்முடைய முழு இருதயத்திலிருந்து வரணும்.